ஒரு கலக்கலான ஜிலேபி. ஸோ அருமையான ஒரு ஜிலேபி. நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலக்கலான ஜிலேபி. ஜிலேபி நிறைய ப்ராசஸில் இருக்குது. நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ், கிறிஸ்பாக கலக்கலான ஒரு ஜிலேபி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜிலேபி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அதாவது இதில் அரிசி ஒரு அழாக்கு கால் அழாக்கு உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த இட்லி மாவு இது, அது ஒரு கப்பு. மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. பாகுக்கு சர்க்கரை ஒரு கப்பு. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூனு. லெமன் எல்லோ கலர் இருந்தால் லெமன் எல்லோ கலர் சிட்டிக்கை, அப்படி இல்லைன்னா கேசரி கலர் இருந்தால் கேசரி கலர் சிட்டிக்கை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம அந்த இட்லி மாவில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மைதா மாவு போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிறோம். அதில் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கவர் எடுத்து அதில் ஃபில்லப் பண்ணிக்கிறோம். இந்த மாவை எடுத்து ஃபில்லப் பண்ணிடுறோம். மேலே ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக போட்டுட்டு மெலிசாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் வந்து ஜிலேபி மாதிரி சுற்றிடுறோம். பக்கத்தில் அந்த ஒரு கப்பு சர்க்கரை போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடுறோம். இது பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பான பதம். இந்த சூடாக எடுத்து அந்த சூடான அந்த சிரப்பில் போட்டிங்க அப்படின்னா ஒரு கலக்கலான ஜிலேபி கிறிஸ்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த ஜிலேபியை எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பேக்கில் பண்ணேன். போட்டு இந்த மாவை முனையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தடுப்பில் ஒரு கப்பு சர்க்கரை ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பிசுபிசுப்பான பதம் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு கலர் போட்டுக்கிறேன் தண்ணியில். அப்போது அந்த சிரப்பு கலர் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன சூடாகிடுச்சு, இதை ஒரு வாட்டி கிண்டிக்கலாம். சர்க்கரையை ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். பிசுபிசுப்பான பதம். இதுக்கு வந்து பாகு பதம் வேணாம். அதாவது இப்போ ஒரு கம்பி பாகு வேண்டாம், பிசுபிசுப்பு இருந்தால் போதும். அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓட்டை போட்டிருக்கேன். இதில் வந்து டைட்டாக பட்டி பிழிக்கலாம். இன்னும் திக்னஸ் எல்லாம் இந்த திக்னஸ் பிழிஞ்சிக்கலாம். கிறிஸ்பாக வரணும். இது கொஞ்சம் வேகணும். வேணுன்றவங்க நான் மெலிசாக போட்டிருக்கேன், கத்திரியை கட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடும்போது இது மெலிசாக இருக்கிறதால இந்த கிறிஸ்பினஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பாக, அதே டைமில் இந்த ஜீராவில் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு அது நான் சொன்னேன் அந்த பிசுபிசுப்பான பதத்தில் சூப்பராக இருக்கும். இந்த கலர் அது ஒட்டிக்கும். இந்த ஜீராலேயே வந்து ஊறணும். கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வெறும் அரிசி மாவு, அதாவது நம்ம இட்லி மாவும் மைதா மாவு வச்சே நம்ம செஞ்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைதா மாவு போட்டிங்கன்னா அது ஒரு அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான ஜிலேபி ஈஸியாக செய்கிறதுக்கு, நம்ம இப்போ இருக்கிற லாக்டவுன் பீரியடில் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு ஜிலேபி. இதை பிசுபிசுப்பான பதம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும்.
இந்த பிஸ்குஸான பதம் வரல. இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அந்த பிஸ்குஸான பதம் வந்துடும். இதில் வந்து எந்த கலர், அதாவது வாசனைக்கு ஏலக்காய் பொடி எல்லாமே தேவையில்லை. வேணுன்றவங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா குங்குமம் போட்டுக்கலாம். பட் குங்குமம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது குங்குமம் போடும்போது அது குங்குமம் வாசனையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பொடி வேண்டாம். இப்போது சூப்பராக கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. குங்குமப்பூ ஒரு 10 இதில் போட்டுருந்தேன். வாசனைக்கு சூப்பராக இருக்கும். இப்போது அடுப்பு அணைச்சிட்டேன். ஒரு கிண்டிட்டு அடுப்பு அணைச்சிட்டேன். இந்த கிறிஸ்மஸ்க்கான பதம் வந்துடுச்சு. அதே சைடில் அதே மாதிரி இப்போது இந்த ஜிலேபிலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டலாம். இந்த கிறிஸ்மஸ் சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அதில் ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஊறிச்சுன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இந்த கிறிஸ்மஸ் மெயின்டைன் பண்ணணும். அதில் வாசனையாக இருக்குது. அப்படி புரிஞ்சிடலாம். இது கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா மாவில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி கலர் நான் சொன்னேன், ஒன்று லெமன் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அருமையான ஒரு ஜிலேபி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், அதாவது இட்லி மாவு வச்சு மைதா மாவு வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கலைங்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அடுத்த எபிசோட சந்தை உடைப்பு தாமோதரன். நன்றி, வணக்கம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கலாம், கொஞ்சமாக சர்க்கரையில் பிழிஞ்சிக்கலாம், அதே மாதிரி மாவில் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர் வந்து நான் லெமன் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தேவைப்படுறவங்க நீங்கள் நான் யூஸ் பண்ண அந்த கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஜிலேபி, ஒரு கலர்கலான ஜிலேபி. ஸோ அருமையான ஒரு ஜிலேபி.